அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோல் இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த புதையில் கிடைக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு சொல்கிறேன், கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நீங்கள் ஆதி காலத்திலாம் பார்த்துருப்பீங்க, முன்னோர்கள் புதையில, அதாவது மற்றவங்க கையாடல் செய்திருவாங்கன்னு பூமிக்குள்ளே அதை புதைச்சி வச்சுருப்பாங்க. அதுபோல் அமைப்பு இவங்க வீடு கட்டக்குள்ளே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அது அவங்க முன்னோர்களுடைய சொத்து. அந்த சொத்தை பெறக்கூடிய தகுதியுடைய ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சூரியனுக்கு 12 சனி இருக்க பிறந்த ஜாதகர்களே புதையல் கிடைக்கும் வாய்ப்புண்டு. அதே போல் பெரும் புதையல் பொக்கிஷங்கள் ஆகியவற்றை வெளியே கொண்டு வரவும் அவங்களால் முடியும். அவர்களின் கைக்கு மட்டுமே புதையல் கிட்டும். கருத்தில் கொள்ளுங்க. சூரியனுக்கு 12 சனி இருக்க பிறந்தவர்கள், உங்கள் ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கிறதோ அங்கிருந்து 12 சனி பகவான் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு புதையல் கிட்டும். அதே போல் இந்த சிம்ம ராசி சூரியன் வீடு, கடகராசி சந்திரன் வீடு, அந்த கடகத்தில் சனி இருந்தாலும் அவங்களுக்கும் ஓரளவு புதையல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா சூரியனுடைய வீடு கடக வீடு 12வது வீடாக அமையும். அதனால் கடக ராசியில் சனி இருந்தாலும் அவங்களுக்கும் திடீர் யோகங்கள் அடிக்கக்கூடிய வாய்ப்பும் புதையல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். இது நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடிய அமைப்பு. நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.